ஹலோ நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணதேவருக்கு பறவைகள், விலங்குகள், வெளிநாட்டு பறவைகள் இது மேலெலாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், வெளிநாட்டு பறவைகள் இதெல்லாம் அவர் அரண்மனையை சுற்றி ஒரு ஜூ மாதிரி வச்சு பராமரித்து வந்துட்டு இருந்திருக்கார். அவர் வெறுப்படிக்கும் போதெல்லாம் போய் அந்த பறவையை பார்க்குறது அப்படியே இருந்துட்டு இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம போய் எப்படியாவது ஒரு வெளிநாட்டு பறவைன்னு சொல்லி அதை ஏமாற்றி அரசர்கிட்ட பரிசு வாங்கிடணும்னு அவன் முடிவு கட்டி போய் நேராக காட்டுக்கு போயிட்டு ஒரு புறா ஒன்று பிடிச்சி அந்த புறாவுக்கு பல வண்ணங்கள்லாம் பல வண்ணங்களெல்லாம் பூசிட்டு அவன் நேராக அரசவைக்கு வந்துட்டான். ராஜா நான் ஒரு வெளிநாட்டு அரிய பறவை பாருங்கள், இதோட வண்ணங்களெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. சரி, இதோட சிறப்பு என்னப்பா? இது பாடும், பேசும், கிளிய மாதிரி பேசும், மயில மாதிரி ஆடும், இப்படி பல வண்ணங்கள். உடனே ராஜா ஆஹா சூப்பராக இருக்க பறவை அப்படின்ட்டு அந்த பறவையை சரி நான் வாங்கிக்கிறேன் பொற்காசு கொடுக்க போகும்போது அப்போ தெனாலி ராமன் என்ன பண்ணியிருக்கான், அப்படி வாங்க வரும்போது கையில் கரை இந்த பெயிண்ட்டு கீட்டெலாம் இருந்தது. அதை பார்த்தோன்னா அவன் சந்தேகம் வந்துச்சு. உடனே ராஜா கொஞ்சம் பொறுமையாக அந்த பறவை மேலே பாருங்கள், ஒரே அழுக்காக இருக்குது, அதை அழுக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த பறவையை தொட்டு தூக்குங்கன்ட்டு என்ன பண்ணிடுவோம், ஒரு வாளி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிது. எடுத்துகிட்டு வந்து அந்த பறவையை நான் கழுவ போகிறேன்ட்டு அதில் முக்கின உடனே அது சாயம்ன உடனே சாயம்ன அது போயிடுச்சு. ஆஹா, உடனே ராஜாவுக்கு கடுமையான கோவம் வந்துச்சு. உடனே இந்த வேட்டைக்காரனை பிடிச்சி சிறையில் அடைங்கின்ட்டு உடனே அந்த வேட்டைக்காரன் தெனாலிராமனை பார்த்து ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு சரி தெனாலிராமன் அரசர்கிட்ட பேசி அவனுக்கு கொடுத்துருன்ட்டு உடனே ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. எப்படி தெனாலிராமன் நீ அது உண்மையான புறான்னு கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு. உடனே நான் அவன் பரிசு வாங்க வரும்போது கையில் பார்த்தேன், அவன் கையில் இப்போ பெயிண்ட்டு கரையெல்லாம் இருந்தது. உடனே தான் நான் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் முக்கினோடனே அந்த கரை போயிடுச்சு. கரை போனதும் அது புறா என்று தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் தப்பிச்சு. சரி ராஜா. உடனே இன்னொரு வேண்டுதல், அந்த பாவம் அந்த வேட்டைக்காரன் அவனுக்கு குடும்பம்லாம் இருக்கும், அதனால் அந்த வேட்டைக்காரனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை வெளியில் விட்டுருங்க அப்படின்ட்டு. உடனே ராஜா ஆஹா இப்படி ஒரு அறிவாளியான தெனாலிராமன் நம்ம அரசவையில் இருக்கிறதுனால தான் நம்ம இதில் உடனே தெனாலிராமனை எல்லாரும் பாராட்டினாங்க. நன்றி, வணக்கம்.